கொடுங்க சார், நான் இருக்கிறேன். பரவாயில்ல. ஒன்று வேணுமா சார்? இருக்கு, வேணும் வேணும் வேணும். கட்டு அதோட இது வச்சு இப்படி விட்டுருக்கலாமா சார்? தெரியும் சார். கொடுங்க சார், எடுத்து சார். இதிலிருந்து இது வரைக்கும் டெட் ஆயிடுச்சு. இதிலிருந்து பச்சை இருக்குதுல்ல, இந்த சேனல் பாருங்கள், எதுவுமே இங்கே ஆகிட்டு இருக்குது பாருங்க. இங்கே உள்ளே இருக்குதுல்ல சார், இந்த சேனல் வந்து இது க்ரீனரி இருக்குது. இந்த சைட்லேருந்து கீழ்ப்பக்கம் என்ன எப்படி இருக்குது? ப்ரௌன் எல்லாம் ஷேட் இருக்குதுல்ல சார். இது வந்து ஒரு பேஷண்ட் கண்டிஷனில் இருக்குது. இது இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எந்த கலரில் இருக்குதம்மா? இது மஞ்சள் கலரு. இதுலேருந்து இந்த சைடு க்ரீன் கலரில் இருக்குது. இங்கே வந்து உணவு வந்து இதிலிருந்து மூலம் மேலே போகிறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு இப்படி சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் வந்து செடி வந்து மொக்கு வர்றதில்ல பாருங்க. இங்கே அதனால செடி வந்து உணவு வந்து இங்கே உணவு மண்ணில் இருக்குது. மண்ணில் இருக்கக்கூடிய உணவு வந்து இந்த ரூட் மூலமாக இங்கே போகணும்னா இங்கே சேனல் கட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் இருக்குது. இதுவரை இது இங்கே எடுக்கலை, இதெல்லாம் டெட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நல்லா இருக்குதுல்ல. இந்த செடியோட ஸ்டெம்மில் எந்த எனர்ஜி இருக்குமோ அது வந்து பயன்படுத்தி இவ்வளோ க்ரீனரி இருக்குது. குருத்து வந்துருச்சா? குருத்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது? குருத்து முழுக்குது பாருங்க. குருத்து முழுக்குது, ஸ்டாப் ஆயிடுச்சு குருத்து. பார்த்தீங்களா? இது காரணம் என்ன? இங்கே தண்டு பகுதியில் வந்து அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, செல் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா? கேன்சர். நோயாளி சாப்பாடெல்லாம் போடுறோம். நோயாளி சாப்பிட்றோம் பாருங்க. இதே பாருங்க சார், இது நிலக்கடி பார்க்கலாம். நல்ல சரி, நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க முதல்ல. பாருங்க, ஸ்கேன் பண்ணால் தான் தெரியுங்க உள்ள என்ன வியாதி இருக்குதுன்னு. அதை விட சார் ஒயிட் டிஷ் இருக்குது, ரூட் நல்லா இருக்கிறதுனால ரூட் பாருங்க அதை விட ஆக்டிவாக இருக்குது சார். அது எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பாருங்க சார். இதை விட பர்சன்டேஜ் ஜாஸ்தி. ஆனால் இது சார் நல்லா தட்டுருங்க, நல்லா தட்டுருங்க கீழே. சென்டராக போடுங்க சார், அப்போ கரெக்டாக இருக்கும். கத்தி திருப்புங்க சார், கத்தி திருப்புங்க. கரெக்டாக தான். ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுமோன்னு பயம் சார். சார் எங்கே வருது? எனக்கு வருது கத்தி. சக்ஸஸ். ஒரே கலர் இருக்குது சார். இது மாதிரி இல்லை, ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் பண்ணுங்க சார். கலரில் பாருங்கள், இது ரொம்ப கலர் மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது மஞ்சள், இது பச்சை இருக்குது, க்ரீன் இருக்குதம்மா. இதில் மஞ்சள் இல்லைங்களா? இதில் இந்த செடி காட்டுங்க சார், இந்த செடி காட்டுங்க சார். நான் பார்க்குறேன். இந்த செடி வந்து குருத்து வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு. இப்படி காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், இந்த தண்டு பகுதியில் வந்து மஞ்சள் கலராக மாறி இருக்குது. அந்த உணவு தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சேனல் வந்து மஞ்சள் கலரில் மாறினதுனால வந்து உணவு வந்து மேல் பகுதிக்கு சர்க்குலேஷன் ஆகுறதில்ல. இது வரைக்கும் மஞ்சள் கலராக இருக்குது, இது மேலே வந்து பச்சையாக இருக்குது. இதில் பாருங்கள், இது வந்து நல்லா இருக்கிற செடி எடுத்து நாங்கள் வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த செடி வந்து நல்லா இருக்குது, இந்த சேனலுமே வந்து பச்சையாக இருக்குது இல்லைங்களா சார்? உண்மை தானம்மா? இதனால் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து கஷ்டம் காட்டுங்க சார். இது வந்து குருத்தே வராத பிளான்ஸு இங்கே பாதிப்பாக இருக்குது. நாங்கள் காமிச்சனால அது மஞ்சள் கலர் அடிக்குதுங்க ஸ்டெம்மில். ஆனால் இது வந்து பாதிப்பாகாத செடி வந்து பச்சையாக இருக்குது. சேனல் வந்து சூப்பர் கிளாரிட்டி இருக்குது.
அதனால் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து இந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுட்டு பண்ணும்போதும் அந்த பயிருக்கு எந்த மாதிரி வந்து சொல்யூஷன் கொடுக்கலன்ட்டு முடிவு பண்ணலாம். இது வந்து செடியின் மேல் பகுதி பார்த்து எதுவுமே வந்து டயக்னோஸ் பண்ணும்போது எனக்கு செலவு வந்து வீணமாக போகுது என்ட்டு எனக்கு வந்து இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். மொத்தம் என்ன சொல்ல விரும்புகிறேங்க சார்? சரி, இப்போ வந்து சார் கூப்பிட்டுருந்தாருங்க, வந்து பார்த்தோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலே இலையெல்லாம் வளராமல் அப்படியே உட்கார்ந்தது மாதிரி இருந்துச்சு. நோய் பாதிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு.